வாங்க நிஃப்டியோட ஒரு ஹை ஸ்டேக்ஸ் ட்ரேடிங் செட்டப்பை பத்தி பார்க்கலாம். இது ட்ரேடர்களுக்கான ஒரு நேரடி எச்சரிக்கை. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு பாப்போம். மார்க்கெட் பல சமயம் ஏமாத்தும். மேல போற மாதிரி காட்டிட்டு திடீர்னு கீழே வந்துரும். இந்த மாதிரி ஏமாத்துற இடத்த தான் நம்ம ட்ராப் ஜோன்னு சொல்றோம். ரொம்பவே டேஞ்சரான பகுதி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டிராப் வெறும் 40 பாயிண்ட்ஸ் கேப் தான். இந்த ஆபத்தான மண்டலம் 25,800ல இருந்து 25,840க்குள்ள இருந்துச்சு. அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றது? அதுக்கு தான் நம்ம டிராஃபிக் சிக்னல் ரூல் இருக்கு. இந்த ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். நம்ம டிராஃபிக் சிக்னல் மாதிரி தெளிவா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மிடில் ஏரியால எதுவுமே பண்ணாம சும்மா வேடிக்கை பார்க்கறது தான் புத்திசாலித்தனம். சரி, இப்போ கிரீன் லைட்டுக்கும் ரெட் லைட்டுக்கும் என்ன கண்டிஷன்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. பை சிக்னல் வேணுமா? அப்போ 25,840க்கு மேல ஒரு கிரீன் கேண்டில் க்ளோஸ் ஆகணும். அதே மாதிரி செல் சிக்னலுக்கு 25,800க்கு கீழே ஒரு ரெட் கேண்டில் வரணும். சிம்பிள். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. இந்த கணிப்பு உண்மையிலேயே நடந்துச்சா? கணிப்பு கொடுத்த அன்னைக்கு ரிசல்ட் என்ன ஆச்சுன்னு பாப்போமா? மார்க்கெட்டோட லோ கணிப்பை பாருங்க. வெறும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் மிஸ், ஆனா எவ்வளோ அக்யூரேட். அந்த லோவை தொட்ட உடனேயே மார்க்கெட் அப்படியே எதிர்பார்த்த மாதிரி ரிவர்ஸ் ஆச்சு. அதோட நம்மளோட அத்தனை அப்சைட் டார்கெட்டுகளும் பக்காவா ஹிட் ஆச்சு. பாருங்க. சோ முக்கியமான பாயிண்ட் இதுதான். தெளிவான விதிகள் இருந்தா பெரிய நஷ்டங்களை தவிர்க்கலாம். மார்க்கெட்டோட அடுத்த மூவ்ஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? எங்களோட முழு அனாலிசிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.